ஏதாவது டிஃப்ரெண்ட்டா சாப்பிடணும்னு இருந்தது. வீட்ல மஷ்ரூமும் இருந்தது. ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். சரி ஓகே அதில இருக்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மஷ்ரூம இந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 1 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில 1 ஸ்பூன் பட்டர் மட்டும் போட்டுட்டு பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க மஷ்ரூமும் போட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேன்ல தண்ணி ஊத்தி தண்ணி பாயில் ஆனோனே ஸ்வீட் கார்னும் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு அடுத்து பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒயிட் சாஸ் தான் செய்ய போறோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் மைதா போட்டு கிளறிட்டு மறுபடியும் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பால் ஊற்றி சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீஸியா இருக்கிறதுக்காக ஒரு ஸ்லைஸ் சீஸும் அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் ஒரு பாக்கெட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம வச்சிருக்க மஷ்ரூம் அண்ட் கார்ன் ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு பிளட் ஸ்லைஸ்ல நம்ம வச்சிருக்க ஃபில்லிங் அதுக்கப்புறம் கொஞ்சமா கார்லிக் போட்டு சில்லி ஃபிளேக்ஸ் தூவிக்கலாம். இது அவன்ல வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தா நம்மளோட டிஷ் ரெடி. செமையா இருந்தது. சாஸ் கூட செம காம்பினேஷனா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.